எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன வீடியோ அப்படின்னா ஒரு அவேர்னஸ்னான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய ஒரு அவேர்னஸா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. என்ன ஸ்கேம் அப்படின்னா நீங்க வந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, உங்க அபோட்ல வந்து நீங்க ஒரு ஜிமெயில் ஐடி வச்சிருக்கீங்க கொலாபரேஷனுக்காக. ஸோ அந்த கொலாபரேஷனுக்கு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. என்ன மெயில் அப்படின்னா எங்க சேனல் வந்து ஒரு 3 கிஃப்ட்டை வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு ஜிமெயிலில். நான் உங்களுக்கு அந்த மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு சைடில் காட்டுறேன். அந்த மெசேஜஸ் எல்லாமே காட்டுறேன். ஓகே, வந்து என்ன இந்த கிஃப்ட்டுன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? சிரிக்கிறானா நாங்கள் யாருமே அதை நம்பலை. அது உண்மையா பொய்யா அப்படின்னு உங்களுக்கு நான் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். ஒரு 3 கிஃப்ட்டு நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வாட்ஸ்அப் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. சரி ஓகேன்ட்டு நானும் எங்கள் ஆஃபீஸோட வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி எங்கள் அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டேன். அவங்களும் ஓகே நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சேனலோட ப்ரொஃபைலில் ஃபோட்டோ அனுப்ப சொன்னாங்க, ஸ்க்ரீன்ஷாட்டு. சரி நான் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, உங்களோட ஜிமெயில், நம்ம சேனலுக்கு ஒரு ஜிமெயில் இருக்கும் இல்லையா, அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. பட் நம்ம ஜிமெயில் நம்ம யாருக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடாது, கண்டிப்பாக அதை வச்சு எதனா ஹேக் பண்ணுவாங்க, அதனால் உஷாராக இருங்க எல்லாருமே. நான் அனுப்ப மாட்டேன், அது நான் பர்சனல் சொன்னேன். ஓகே மேடம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எனக்கு டவுட் வந்துச்சு. நான் கேட்டேன், இது நிஜமாலே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறீங்களா இந்த 3 பொருளையும் கேட்டதுக்கு, ஆமாம் மேடம் இது ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் அப்பயும் நம்பலை. ஏன்னா அவங்க சொன்ன பொருள் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஷர்ட் சொன்னாங்க. ஸோ ஓகே, டிஷர்ட் 200 to 300 கூட இருக்கும் அப்படின்னா கூட ஓகே தான். யூடியூப் சேனல் நேம் போட்டு ஒரு டிஷர்ட் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா ரிங் லைட் இருக்கு இல்லையா, ரிங் லைட்டு அது பெருசாக இருக்கும். நம்ம சேனல் வச்சுருக்காங்கல்ல, பெரிய சேனல் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க ரிங் லைட். அடுத்து ஒன்று சொன்னாங்க பாருங்கள், ஒரு கேமரா, ஒரு ரிங் லைட்டு, ஒரு டிஷர்ட். ஓகேவா? அது 3மே உங்களுக்கு ஃப்ரீ தான் மேம், ஒருமே நீங்கள் பே பண்ண வேண்டாம். சரி ஓகே, நான் அப்பயுமே நம்பலைங்க. சரி ஏதோ சொல்கிறாங்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா என்ன சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் டெலிவரி சார்ஜ் மட்டும் பே பண்ண வேண்டியது இருக்கும் மேம். நாங்கள் அப்படிங்களாங்க, ஓகே இப்போ தான் நம்ம கட்டத்துக்குள்ளே அவங்க வராங்க. டெலிவரி சார்ஜ் தாங்க, சரி பே பண்ணுறாங்க, எவ்வளோங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவங்க ஒன்று சொன்னாங்க. எவ்வளோ சொன்னாங்க? 3100. 3100. 3100 rupees வந்து டெலிவரி சார்ஜ் நம்ம பே பண்ணணும். ஓகேவா? ஓகேங்க, 3100 தானேங்க, கண்டிப்பாக நான் பே பண்ணுறேங்க. ஓகேங்க, உடனே அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ், அது அவங்களோட ஜிமெயில், ரொம்ப பழைய ஜிபே எல்லாமே அவங்க எனக்கு காமிச்சிட்டாங்க. சரிங்க நான் பண்ணுறேங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஓகேவா? எந்த ஊரில் டெலிவரி சார்ஜ் 3100 rupees வாங்குறாங்க எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் ஒன்றும் ஆக்சுவலி நான் பே பண்ணலை. அந்த டெலிவரி சார்ஜ் சொன்ன உடனே நான் அதை அப்படியே நார்மலாக விட்டுட்டேன், எதுவும் பேசலை. அவங்க மறுபடியும் மெசேஜ் பண்ணாங்க, நான் பார்த்துட்டு எதுவும் பே பண்ணலை. ஸோ உங்களுக்கு அது ரொம்பவே அவேர்னஸாக இருக்கணும். தயவு செஞ்சு யாரும் அது மாதிரி பே பண்ணி மாட்டிக்காதீங்க. மேபி நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்கள் நம்பர் பிளாக் பண்ணிட்டா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் சேஃபாக இருங்க. அந்த ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு சைட் பை சைடில் நான் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் சேனல் வச்சுருக்க சின்னதாக யூடியூப் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.